நினைவாய் செய்ய மாட்டாயா? என்னுடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல மாற மாட்டாயா? நீ என்னை போல மாற மாட்டாயா? கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என்னுடலை உண்டு உயர மாட்டாயா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்மளை பார்த்து இன்றைக்கி ஒருத்தவங்க நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த எல்லா கேள்விக்கும் நம்மக்கிட்ட பதில் இருக்கா, அந்த பதில் அவருக்கு பிடிச்சமானதாக இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா உண்மையிலே இன்றைக்கி நம்மளை விட ஹாப்பியாக இருக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது குட்டீஸ். அப்படி நம்மளை பார்த்து யார் என்ன கேள்வி கேட்குறாங்க? இந்த பாடலை கண்டிப்பாக தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த பாடல் நம்ம பொதுவாக எப்போ பாடுவோம் அப்படின்னா பெரிய வியாழனப்போ இந்த பாடலை பாடுவோம். அந்த பெரிய வியாழனுடைய அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே குட்டீஸ்? நம்ம எப்படிலாம் அந்த உலகத்தில் வாழணும், நம்ம எப்படிலாம் மற்றவங்களோட நம்ம ட்ரீட் பண்ணணும், மற்றவங்களிடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்னு வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லை, தான் வாழ்க்கை முழுவதுமே வாழ்ந்து காட்டின ஏசப்பா தன்னுடைய பணிவை எந்த அளவுக்கு ஒரு மனிதன் பணிய முடியும், எந்த அளவுக்குனா பணிஞ்சு தாழ்ந்து இருந்தால் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் இந்த பெரிய வியாழனை மூலியமாக நம்மளிடத்துல பேசியிருப்பாங்க. ஸோ இந்த பாடலையும் அவர் அதை தான் நம்மகிட்ட கேட்குறாரு. ஏசப்பா தான் நம்மளை பார்த்து கேட்குறாரு, நீ உன் லைஃப்பில் எத்தனையோ ரோல் மாடல்ஸ் வச்சுருக்கிற, எத்தனையோ பேர் மாதிரி நீ வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிற, ஆனால் உனக்காகவே வாழ்ந்து காட்டின, உனக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்த எனக்காக நீ என்ன செய்ய போகிற? நான் உன்கிட்ட கேட்குற இந்த கேள்விகளுக்கெல்லாம் உன்கிட்ட பதில் இருக்கான்னு இந்த நாள்லையும் நம்மளை பார்த்து நிறைய விஷயங்கள் கேட்குறாரு. நிறைய விஷயங்கள் இந்த பாடல் வழியாக நம்ம இடத்துல பேசுகிறாரு. உண்மையிலேயே அவருடைய வார்த்தைகளை நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்குவோம். அவருடைய வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிப்போம், அவருடைய வார்த்தைகளை குறித்து நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் என்னைக்காவது உண்மையிலேயே அவருடைய வார்த்தைகளின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கணும், அவருடைய வார்த்தைகளின்படி நான் நடக்கணும் அப்படின்னு தன்னை முழுவதுமாக நம்ம ஒப்பு கொடுக்க நம்ம ட்ரை பண்ணுறோமா குட்டீஸ்? நம்ம எல்லா சூழ்நிலைகளும் அவருக்கு பொதுவாக எல்லா காரியங்களையும் யோசிக்கிறோமா குட்டீஸ்? இப்போ உங்களுக்கே ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேறு வழியே இல்லை, நம்ம இந்த இடத்துல நம்ம இந்த கொஷினுக்கு கேட்டு ஆன்சர் எழுதிடணும்னு உங்களுக்கு தோணும். ஆனால் ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீ எப்பயும் என் பார்வைக்கு நலமானதை மட்டும்தான் செய்யணும் நம்மளை பார்த்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளவு நமக்கு அதில் மார்க்கு கம்மியாகவே வந்தாலும் கூட நான் ஏசப்பாவுக்கு விரோதமாக அந்த காரியத்தை பண்ண மாட்டேன், நான் அவருக்கு உண்மையாக இருப்பேன்னு நம்ம இருந்திருக்கிறோமா? உண்மையிலேயே நமக்கு இடரல்கள் வர சூழ்நிலையில் நம்ம வைராக்கியமாக அவர் பக்கம் நின்றிருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு நிறைவான சந்தோஷத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் பெரும்படியாக ஏசப்பா நமக்கு வழி அமைச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி நமக்கு யாரோ ஒருத்தவங்க நமக்கு ரொம்ப கெடுதல் பண்ணுறாங்க, நம்மளை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க, நம்ம உண்மையிலேயே அப்படி சில விஷயங்கள் நினைக்கலனாலும் நம்மளை ரொம்ப காயப்படுத்துகிறாங்களேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த காயப்படுத்துகிற விஷயத்தை கடவுள்கிட்ட விட்டுட்டு
நீங்கள் அவருக்கு பொதுவாக அவருக்கு உண்மையாக உங்களோட இருதயத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தலை குனிஞ்சு நின்னீங்களோ, எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வெட்கப்பட்டு நின்னீங்களோ, எந்த ஒரு சூழ்நிலையில் உங்களை போட்டு மிதிச்சாங்களோ, அதே இடத்துல நிறைவான ஆசீர்வாதத்தோட ஏசப்பா நிப்பாட்டுவாங்க. அதுதான் இன்னைக்கு ஏசப்பா அருமையான பாடலும் கொடுத்தாங்க. உன்னை 1000 பேர் எவ்வளவோ கஷ்டப்படட்டும், ஆனால் அதுக்கு விரோதமா நீ ஒரு காரியம் பண்ணிடாத. உன் வாயிலேருந்து நீ ஒரு வார்த்தை பேசிடாத. ஏன்னா அவங்க பண்ற எல்லா விதமான கஷ்டங்களும், உனக்கு படுத்துற கஷ்டங்களும் உனக்கு நிறைவான ஆசீர்வாதங்களா கொடுக்கப்படும். அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன்னு நம்மளை பார்த்து ஏசப்பா சொல்றாங்க குட்டீஸ். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 3 யோவான் 1:11 நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. நம்ம உண்மையிலேயே நமக்கு தீமையே ஒருத்தவங்க பண்ணாலும் அவங்களுக்கு தீமை நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமா? நம்ம எல்லாரும் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. அப்பனா நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளை. நீங்கள் மற்றவங்கள எந்த ஒரு காரணத்தினாலும் அவங்கள வெறுத்து ஒதுக்காமல், இல்லை உங்களோட எண்ணங்களால் அவங்கள காயப்படுத்தாமல் அவருக்கு உண்மையாக பிறரிடத்துல சந்தோஷமாக இருக்கீங்களா? அப்போ நீங்கள் கடவுளுடைய பிள்ளை. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? ஏசப்பா பார்த்துக்குவார், அவர் உங்களை வழி நடத்துவார். ஸோ இந்த நாளில் அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கிறாங்க. அவருடைய வார்த்தையை வெறும் வார்த்தையாக மட்டும் எடுத்துக்காம நம்முடைய வாழ்க்கையில் ஒரு படிநிலைகள்லையும் நம்ம எடுத்துட்டு நம்ம நடக்கும்போதும் நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு காட்டின வழி கண்டிப்பாக நன்மைக்குரியதாக தான் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் அதில் தீமைக்கு எதுவாக பயன்படுத்தாமல் உம்முடைய சித்தத்தின்படியாக நடத்துவதற்கு தேவையான ஞானத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன்.